ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து நம்மளுடைய மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அக்காவோட ரெசிபி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சீரகம் போட்டுட்டு அந்த சீரகம் பொரியிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனால் தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா நான் வதக்கி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அது கூடவே நான் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் எண்ணெயோடு சேர்ந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிட்டேன். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுருங்க. நம்மளுக்கு இந்த எல்லாமே சேர்ந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இது வந்து நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது ரொம்ப கிரேவி மாதிரி வேணாம், கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் போதும். அதனால் நான் ஓரளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இந்த மசாலா வந்து நம்மளுக்கு நல்லா குக் ஆகணும். அதனால் நான் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை வந்து வேகிறதுக்கு அப்படியே விட்டுட்டேன். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா நம்மளுக்கு ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மஷ்ரூம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து நான் கீழே இருக்க பார்ட் கட் பண்ணிவிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மஷ்ரூம் இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நல்லா வந்து இதை பெரட்டி விட்டுட்டேன். மஷ்ரூம் போட்டுட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸில் நம்மளுக்கு நல்லா தண்ணி விட்டு கிரேவி மாதிரி ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு இதை வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.